அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு அங்கே நபிகள் நாயகம் பிரதானமாக சொல்வது பார்வையை தாழ்த்துங்கள் என்கிற அறிவுரைத்தான். ஏனென்றால் பல ஒழுக்கக்கேட்டுக்கு அடித்தளமாக இருப்பதை பார்வைதான். பார்வை தப்பா போச்சுன்னா அது தொடர்ந்து பல்வேறு விதமான ஒழுக்கக்கேடுகள் அந்த ஆண் இடத்துல அந்த பெண் இடத்துல ஏற்பட்டு விடுகிறது. கள்ளக்காதல்னு பல சம்பவங்களை பத்திரிகைகளில் படிக்கிறோம். இளம் வயதிலேயே தகாத உறவுகள் ஏற்பட்டு விட்டு காதல் வயப்பட்டு ஊரை விட்டு ஓடி போகக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம், படிக்கிறோம், கேள்விப்படுறோம். இதெல்லாம் எதனால ஏற்படுது? தவறான பார்வையின் காரணத்தினால் ஏற்படக்கூடியவை. அந்த அந்நிய பெண்ணை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறான், அந்த பெண் அந்த ஆணை தவறான கண்ணோட்டத்தில் இச்சையோடு பார்க்கிறாள். அதனால்தான் இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடுகள். இந்த ஒழுக்கக்கேடான காரியங்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அணைதான் கட்டுப்பாடுதான். நீ பார்வையை தாழ்த்து, தப்பா யாரையும் பார்க்காத. குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம், நபியே மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். குல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின், நபியே மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களும் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். தேவை ஏற்பட்டா பார்க்கிறது வேற, குறுகுறுன்னு பார்க்கிறது, இச்சையோடு பார்ப்பது, தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பது, அதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது ஒழுக்கக்கேட்டிற்கு அழைத்து செல்லும் என்று நமக்கு மார்க்கத்திலே கட்டாயப்படுத்தப்படுகிறது. இப்படியான அறிவுரை நமக்கு முன்வைக்கப்படுகிறது. பாதியில நிற்கும் போதே பிற பெண்களை பிற ஆண்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாதுன்னா இன்னைக்கு செல்போன்ல பேஸ்புக் வாட்ஸ்அப்ல என்ன நடக்குது? பல இளம் வயது ஆண்கள் பெண்கள் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறாங்களே, ஸ்மார்ட் போன் இல்லாத எந்த ஆணாவது இருக்கிறானா?